வணக்கம். சுகுந்தா பாட்டி கிச்சனில் ஸ்ரீ ஜெயந்தி வரப்போகிறது. ஏற்கனவே கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஸ்ரீ ஜெயந்திங்கிறது கிருஷ்ணனுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் தான் வரும். அது இப்போ செப்டம்பர் 10ஆம் தேதி வரும். அதுக்கு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது சீடை. அதை பண்ண போகிறாங்க. சீடை எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் இருக்கும். இதை நான் இது நாள் வரைக்கும் சொன்னதில்லை, ஒரு ஹம்பிள் அப்பீலாக கேட்குறேன். தயவு செஞ்சு இதை உங்களுக்கு குயிக் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். டெய்லி ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் வருது. இன்னைக்கு சீடை எப்படி பண்ண சொல்கிறாங்க. உப்பு சீடை பண்ண போகிறாங்க. சரிம்மா, நீ ஆரம்பிம்மா. என்ன நம்ம பண்ண போகிற சொல்லு. சீடைக்கு தேவையானது மாவு, அரிசி மாவு, உப்பு சீடை. இது மாவு. இது சரி, நீங்கள் மொத்தமாக மாவு அரைச்சி மிஷினில் தண்ணியில் போட்டு களைஞ்சி நல்ல உழைச்சி அரிசியை களைஞ்சி உழைச்சி பச்சரிசி தான் களைஞ்சி நல்லா தண்ணி வடி விட்டுட்டு லைட்டு வெயிலில் காய வச்சு கொஞ்சம் நிழலில் காய வச்சு கையில் ஈரம் இல்லாமல் அரிசியை கொண்டு போய் நல்லா மாவு அரைச்சி கொடுப்பான். அதை ஆமாம், மிஷினில் கொண்டு போய் அரைச்சின்னு வந்துடணும். அரைச்சி கொண்டு வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ தேவைக்கான அளவு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதால் அளந்து போடுறதுக்கு நான் இப்போ ஒரு ஆழாக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த ஆழாக்கால அளந்து போட்டுப்பேன். அதை காட்டுறேன், அப்புறம் அளவு சொல்கிறேன். அந்த ஆழாக்கால அளந்து போட்டு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசிஞ்சுக்கணும். தேவையான பொருள்களை மற்ற பொருள்கள்லாம் சொல்லு. இன்னொரு பொடி வச்சிருக்கேன். இது அரிசி மாவு வச்சிருக்கேன். இதை வறுத்துக்கணும். அப்புறம் அதை வறுக்கணும். ஆமா, இது உளுத்த மாவு. அதுக்கு போட எவ்வளவு மாவு இது அந்த 3 ஆழாக்கு மாவுக்கு இந்த பாத்திரத்தால 3 மாவு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்த மாவு போடுவேன். 2 ஸ்பூன் உளுத்த மாவு போடுவேன். ஆமா, சரி, ஓகே. உளுத்த மாவுங்கிறது வெறும் உளுத்தம் பருப்பு வறுத்து மிக்சியில பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா நைஸா பொடி பண்ணி வச்சிடலாம். அடுத்தது வெண்ணெய். இந்த வெண்ணெயும் 2 ஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் உண்டுன்னு போடணும். அப்புறம் எள்ளு போடணுமா? எள்ளை போடணும். சரி. அதுக்கப்புறம் தேங்காய் அவசியம். தேங்காய் முக்கியம் அதுக்கு. சரி. இந்த அளவுக்கு ஒரு மூடி, ஒரு பெரிய தேங்காய் மூடியில ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அடுத்தது உப்பு, தேவையான அளவு உப்பு போடணும். பெருங்காயம் இது இருக்கு. இந்த பெருங்காயம் பட்டி பெருங்காயம் தான் நினைச்சு ஊத்திக்கலாம். இது பொடி பெருங்காயம் இருந்தா பொடியை அப்படியே போட்டுக்கலாம். பிசைய வேண்டியதுதான். ஆமா, வறுத்து கொஞ்சம் லைட்டா வறுக்கணும். ரொம்ப சேப்பா வறுத்துட்டா என்ன குடிக்கும். கொஞ்சம் லைட்டா கையில எடுத்து இப்படி கோலம் போடுற அளவுக்கு வரும். ஆமா, வறுத்து காட்டுறேன் இப்போ நான். என்ன மாவு இந்த மாதிரி வறுத்துக்கணுமா? ஆமா, லேசா வறுத்துக்கணும். ரொம்ப சோக்கா வறுக்க கூடாது. சரி, கொஞ்சம் வறுத்துக்கணும். ஓ, இந்த மாதிரி வறுக்கணும்ங்கற. கைக்கு அப்படி நல்லா கையில சூடு வரணும். இந்த சூடு வர அளவுக்கு வறுத்து கொட்டிக்கணும். ஓ, அந்த மாதிரி பண்ணணும்ங்கற. ஆமா, ஓகே. எவ்வளவு தூரத்துக்கு வறுக்கணும் அத? அந்த வறுத்து கம்பரை தான் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமா இந்த மாதிரி கோலம் போடுற அளவுக்கு வரணும்ங்கற. ஆமா, கையில இன்னும் கொஞ்சம் வறுபட்டா சரியாயிடும். அவ்வளவுதான் இல்லையா? ஆமா. மாவு வறுத்து வச்சிருக்கியா? இந்த மாவு வறுத்து வச்சிருக்கேன் பாருங்க. சரி. கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கு பத்தியா? இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சோக்க கூடாது. சரி. கையில சொட்டா சுட முடியாது. சூடா இருக்கும். சூடு வந்தா போதும். ஓகே. இந்த அதுக்கு 2 ஸ்பூன் உளுத்தம் பொடி போடுறேன். உளுத்த மாவு. ஆமா, அதை அப்படி போட்டுக்க வேண்டியது. ஆமா. சரி, 2 ஸ்பூன். 2 ஸ்பூனுக்கு மேலேயே இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, மாவு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் விட்டுடு. போட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெண்ணெயை போட்டுப்பேன். வெண்ணெயை போட்டுக்கணும். ஆமா, வெண்ணெய் நிறைய போட்டாதான் கரகரன்னு வரும். ஆமா, கரகரன்னு வரும். வெண்ணெய் போடலைன்னா கரகரப்பு கிடைக்காது. கரகரன்னு. சில பேர் டால்டா போடுவாள்ல. டால்டா சேர்த்துக்கிறவா பண்ணிக்கலாம். டால்டா போட்டுக்கலாம். டால்டா போட்டாலும் கெடுதல் இல்லையா? உடம்பு கெடுதல். அது கொழுப்புங்கிறா. அதனால வெண்ணெய், நெய் குத்திக்கலாம் கூட நல்லா இருக்கும். நெய்யை உருக்கி கூட ஊத்தினா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு அதுக்கு. எள்ளு அதுல போட்டுடணும். ஆமா. அப்படியே வறுத்துக்கிறதுலாம் கிடையாது, டைரக்டா போட வேண்டியது. பச்சையா போடாத எண்ணெயில போய் இது பண்ணிக்க போறேன். ஆமா, பெருங்காயம் போடணும். விழர் தெரியுதா? விழர் தெரியுது. பெருங்காயம். அப்புறம் தேங்காய் எவ்வளவு? ஒரு மூடி சொல்லியிருக்கேனே, அந்த மூடி அதுல போட்டுற வேண்டியதுதான் ஃபுல்லாவே. ஆமா, துருவி வச்சிருக்கிறது அதுல போட்டுற வேண்டியது. ஆமா,
நல்ல முத்த காயாக போடணும். சரி, அதுக்கப்புறம் இதில் தண்ணி கொஞ்சமாக விட்டு பிசி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். ரொம்ப ஓட பிசையக்கூடாது. கொஞ்சம் தண்ணி. ஏன் தண்ணி கம்மியாக விடணும்னு தெரியுதா? ஏன் தண்ணி நிறையா விட்டா கொலன்னு போய் எண்ணெயை குடிக்கும், உருட்ட வராது, சீடை உருட்ட வராது. நல்லா கட்டியாக இருந்தால் தான் சீடை உருட்ட வரும். தண்ணியாக குட்டினா எண்ணெயை கோத்துன்னு இழுக்கும். புரிஞ்சுட்டேம்மா. நான் அப்படி குரலை வசத்தின உடனே நான் குரல் கம்மி ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுட்டேன். நீயே புரிஞ்சுட்டேன். இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாம ஆயிடுச்சுல. ஆமா, நானே ரொம்ப மெதுவா பேசுறேன்டா, ஜனங்களுக்கு அதே கேட்காது, என்ன பண்றது, எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா உன்னுடைய நாலேஜ் வேணுமேம்மா, மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு தூரத்துக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் சத்தமா சொல்றேன். இது சத்தமா சொல்றத சொல்லாம சொல்லலாமேன்னு உங்களை பிடிச்சிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடுச்சுமா, சுகுந்தா பாட்டின்னு சுரேஷே சொல்றாரு, சர்வோ ஸ்ரீனிவாசனே சொல்றாரு, சுகுந்தா ஸ்ரீனிவாசனுடைய பாட்டி இருக்காளா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா சுகுந்தா பாட்டின்னு ஒண்ணு நான் பேர் வச்சிருக்கிறது சுகுந்தா அம்மான்னு வைக்கல, இல்லைன்னா சுகுந்தா மம்மம்மான்னு வச்சிருக்கலாம். உன் கொள்ளு பேத்தி சொல்ற மாதிரி ஒண்ணு மம்மம்மா அப்படின்னு தான் கூப்பிடும், மம்மம்மான்னு வச்சிருந்திருக்கலாம். ஆனா சுகுந்தா பாட்டின்னு வச்சதுனால எல்லாம் கேக்குறதுங்க, என்னடா அது சுகுந்தா பாட்டி அப்படின்னு கேக்குறதுங்க. சுகுந்தா பாட்டிங்கிறது பாட்டி ஆயிட்ட இல்லையா, கொள்ளு பாட்டி ஆயாச்சே, கொள்ளு பாட்டி ஆயிட்ட நீ, அதனால உன்னை பாட்டி சுகுந்தா பாட்டி ஸ்டைல்னு வச்சிருக்கோம். பொண்ணு வயசுலயே எவ்வளவு பிசியணும் அது, அந்த அளவுக்கு பிசியணும். இந்த அளவுக்கு என்ன எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு கையில எடுத்து உருட்டுற அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் பிசையணும். சரி, என்னம்மா சீடைக்கு எண்ணெய் வச்சுட்டியா? எண்ணெய் வச்சுட்டேன். சீடை உருட்டச்சே ஒழுமூணும் உருட்டக்கூடாது, கொஞ்சம் அப்படி உருட்டினா அப்படி பொண்ணு லேசா அழுத்தி விட்டாம அப்படி லேசா ரவுண்டு அழுத்தினா வெடிக்கும். ஆனா கையில எப்பவும் பக்கத்துல தாம்பாளம் வச்சுக்கணும். அது வெடிச்சிருந்தா அந்த தாம்பாளத்தை போட்டு மூடிட்டு அடுப்பு அணைச்சிடணும். ஆமா, வெடிக்கும். சில சமயம் எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில தான் பண்ணணும் பச்சதுமே. அது வந்து இப்ப தேங்காய் எண்ணெய் ஒத்துக்கலைங்கிறதுனால சாப்பிட்ற எண்ணெய் கடல் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், அதுக்கு என்ன பூர்ண ஆயில், இன்னொன்னு குட்டுன்னு வருது, அது மாதிரி அந்த ஆயில சூரியகாந்தி எண்ணெயில கூட பண்ணிக்கலாம். இதை போட போறேன் இப்போ. சரி, கொஞ்சம் கொஞ்சமா போடணுமா? இந்த எண்ணெய்க்கு எண்ணெய் போடணுமோ அந்த அளவுக்கு தான் போடணும். கொஞ்சம் நல்லா சத்தமா பேசணும். ஆமா, இந்த எண்ணெய் எல்லாமே போட்டு இருக்கு. உள்ள போயிடுறோமா, அது எப்படின்னு தெரியலமா உனக்கு? எல்லாத்தையும் போட்டு சரி, அது வந்து முதந்து வரும் ஓசை. என்ன இது வந்து இப்படி பொங்கிட்டே இருக்குமா? எவ்வளவு நாளை பொங்கும்? அது நல்லா வெந்ததும் எல்லாம் மேல வர ஆரம்பிக்கும், சீடையெல்லாம் மேல வர ஆரம்பிக்கும். இந்த ஓசை அடங்கிடும். இது அடங்கிடும். சரி, ஓசை அடங்கினோன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, என்னம்மா ஓசை அடங்குறதா? ஓசை அடங்குறது சலசலன்னு சத்தம் கேட்குது. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு. இந்த நல்லா ஓசை அடங்கி இப்படி சலசலன்னு சத்தம் வருது பாரு. இது மேல முதந்து வருங்கிற. முதந்து வந்துடும். கொஞ்சம் ஆகணும், இன்னும் கொஞ்சம் ஆகி இதெல்லாம் நுரையெல்லாம் அடங்கிடும். அடங்கிட்ட உடனே எடுக்கலாம். அப்படியே சந்தேகமா இருந்தாலும் ஒரு சீடை எடுத்து இப்படி கீழே போட்டு கையால் நெரிச்சு பார்க்கணும். அப்படி நசுக்கி பார்க்கணும். நசுக்கினா பொடி பொடியா ஆயிடும். வேக நல்லா கொஞ்சம் இருக்கு, சவுக்குன்னு இருக்கு, ஒரு நிமிஷம் இருந்தா சரியாயிடும். சரியா போயிடும் இல்லையா? ஆமா. என்னம்மா எடுக்கலாமா? எடுத்துடலாம்ப்பா. அது சொல்லு. அப்படி சொல்லு, எடுத்துடலாம். எப்படி சத்தம் கேட்கலாம் மக்களுக்கு? இடிச்சு அவளும் சுட்ட அப்பமும் பெத்த தாய் கூட உடனே கொடுக்க மாட்டா. ஓ, இந்த கலர்ல நீ எடுத்துடணுங்கிற. ஆமா, இது இன்னும் கொஞ்சம் விட்டா கூட செவந்து போயிடும். கருப்பா போயிடும். நன்னா இல்லாம போயிடும். ஓ, இது மாதிரி ஒரு பிரௌனிஷ் கலர்ல எடுத்துடணும். ஆமா. அது என்னது? இடிச்ச அவளும் சுட்ட அப்பமும் பெத்த தாய் கூட கொடுக்க மாட்டான்னு என்ன அர்த்தம்? அது என்னன்னு எனக்கு புரியலடா. அது புரியலையா? நான் சொல்றேன். அந்த இடிச்ச அவல் சுட சுட சாப்பிடுறதும் கிருஷ்ணருக்கு குச்சேலர் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி அந்த சுட்ட அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா, அது சுட சுட சாப்பிடுறதும் அவ்வளவு விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அது. அது பெத்த தாயா இருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க. அமக்களமான கலர்ஃபுல்லான சீடை ரெடி ஆயிடுத்து மக்களுக்காக. சர்வோவாசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுகுந்தா பாட்டி சேனலுக்கு. பெல் பட்டனை மறக்காம அமுத்துங்க.